வெல்கம் டு முகமது இம்தாஸ் சேனல். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், வெறும் கோதுமை மாவு வச்சு இடியாப்பம் சுட ஏழுமாண்டு. இந்த பாருங்கள், வெறும் கோதுமை மாவு ஒரு கப் ஃபுல்லாக நான் சட்டியில் போடுறேன். இதை நல்லா வறுக்கணும். இப்படி நல்லா வறுக்கணும். ஸ்லிம்மில் வச்சு தான் வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்க வேணும். ஸ்லிம்மில் வச்சு நல்லா வறுத்த பொருள் இந்த மாதிரி சளிச்சு எடுக்க வேணும். அதில் வர குட்டி குட்டியான அந்த மாவுகள் எல்லாம் ஒரு கரண்டியை வச்சு இப்படி செஞ்சோம்னா அது கணக்க வந்துடும். இது கடைசியாக சளிச்சு வர கப்பி. இதை நீங்கள் கொஞ்சம் அரைச்சி ஆக்கி பிறகு இதிலே சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நல்ல உப்பு, நாங்கள் செய்ய போகிற இடியாப்ப மாவுக்கு ஊற்ற போகிற சுடு தண்ணியிலேயே இப்படி ஊற்றி கலந்து விட்டுக்க வேணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்தால் தான் இடியாப்பத்தில் ஒரு இடத்துல உப்பு இல்லாமல் அப்படி வராது. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த இடியாப்ப மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சு கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த கலருக்கு வரும் மாவு. இடியாப்பம் தட்டில் எப்படி போட்டு இடியாப்பங்களை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்துட்டு, இப்போ நாங்கள் வாங்க பார்க்கலாம் இதை கலட்டி எப்படி வைக்கண்டு. சூடு சரியான மட்டும் சரி. இந்த பாருங்க, நல்ல ஈவனாக சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இதுக்கு நல்ல பால் சொதி ஊற்றி சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடுறதுக்கு